ஃபர்ஸ்ட் எத்தனை மீட்டர் மூவ் பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்டும் 40 மீட்டர்ஸ் மூவ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு அவரு? 15 மீட்டர்ஸ் சார். 15 மீட்டர்ஸ் எந்த பக்கம் வந்திருக்காரு? லெஃப்ட் சைடு 15 மீட்டர்ஸ் வந்திருக்காரு. மறுபடியும் என்ன பண்றாரு? மறுபடியும் வந்து லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காரு? 40 மீட்டர் போறாரு. இப்போ இதுவும் 40 மீட்டர் தான். சரிங்களா? சார் எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க சார் சார் கடைசி 40 மீட்டர் இருக்குல்ல சார்? ஆமா சார் ஃபர்ஸ்ட் வந்து சார் ஃபர்ஸ்ட் 40 கிலோமீட்டர் வந்து த்ரூ அவுட் நார்த், அது பிரச்சனை இல்ல. மறுபடியும் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் டேர்னிங் லெஃப்ட், அது பிரச்சனை இல்ல. மறுபடி he walked 40 kilometers after turning his left. மறுபடியும் லெஃப்ட் வந்து சார் இது மறுபடியும் இந்த எப்படி சார் அதை எப்படி சார் டிசைட் பண்றது? நீங்க இப்ப நீங்க நின்னு பாருங்க சார், ஒரு டைரக்ஷன் நின்னு பாருங்க. இப்போ நான் இப்போ நீங்க இந்த பக்கம் நிக்கிறீங்க. இப்ப நிக்கிறப்போ நமக்கு ரைட் சைடு வந்து இந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் சைடு இந்த பக்கம் இருக்குமா? இது 50 மீட்டர்ஸ். ஓகே ஓகே சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரைட் சைடு இது ஃபர்ஸ்ட் திரும்பப்போ உங்களுக்கு ரைட் சைடு இதுதான் இருந்தது, லெஃப்ட் சைடு இருந்துச்சு. நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்க, வந்துட்டீங்க, நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்க ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் தான் இருக்கும். ஓகே ஓகே இந்த பக்கம் இருக்கும். ஓகே லெஃப்ட் சைடு இந்த பக்கம் திரும்பறப்போ மறுபடியும் 40 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடு வந்துட்டேன். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? நீங்க மைண்ட் மேப்பிங் மாதிரி போடிங்கனா மட்டுமே என்ன சார் ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஓகே ஓகே சார் ஓகே சார். கோட் போடுறீங்க இல்ல நான் இப்ப ரெண்டு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி சார், நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பார்த்தோம்னா கரெக்ட்டா அது ஒரு மைண்ட் மேப் வருது. ஓகே சார். கீழ அந்த போன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஆமா கீதா இந்த போன் அட்டெண்ட் பண்ணுங்க. பாப்பா தான் கூப்பிடுறா. ஓகேவா? இப்போ 40 கிலோமீட்டர் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த 40ம் சேம் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து படிங்க. 40 கிலோமீட்டர் வந்தாச்சு. அடுத்து என்ன? அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன டைரக்ஷன் கேக்குறாங்க சார்? ஓகே so far and what direction, அது எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரத்துல இருக்காங்க. இப்போ எந்த டைரக்ஷனை பார்த்து நின்னுட்டு இருக்காரு? இப்போ நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்க, எந்த டைரக்ஷனை பார்த்து நிக்கிறீங்க? இப்போ எவ்வளவு தூரத்தை நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க வந்து எவ்வளவு தூரத்துல நீங்க நிக்கிறீங்க, எந்த டைரக்ஷன் நிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 50 மீட்டர். ஓகே ஈஸ்ட் டைரக்ஷன்ல நோ சார், வெஸ்ட் டைரக்ஷன்ல நிக்கிறேன் சார். வெஸ்ட் டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி நிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த டைரக்ஷன் புரிஞ்சுதா? சார் ஒரு வெஸ்ட்ல சவுத்ல தான் சார் ஃபேஸ் ஈஸ்டா சார், சவுத் சைடு தான சார். சவுத் ஃபேஸ் பண்ணி தான் சார் நிப்பாரு அவரு. சாரி சவுத் சைடு தான் சாரி சவுத் சைடு இந்த பக்கம் தான் நிக்கிறாரு. சவுத் சைடு தான் நின்னுட்டு இருக்காரு. சரிங்களா? சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் கவனிக்கல. சவுத் சைடு தான் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாரு இந்த இடத்துல. சரிங்களா? 50 மீட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவரு சவுத் சைடு தான் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாரு. அடுத்த கணக்கு போடலாமா? அடுத்த 2 கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ரெண்டு கணக்கு நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாம், ஹோம்ஒர்க் போட்டுக்கலாமா? நான் உங்களுக்கு ஸ்லைடு மட்டும் இப்போ ஷேர் பண்ணி விடுறேன். ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாமா? ஓகே சார். அந்த ஸ்லைடை வந்து ஷேர் பண்றேன். நீங்க நம்ம இந்த 2 கணக்கும் பிளஸ் கூட ஒரு 4 கணக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே அனுப்பிச்சு விடுறேன். நீங்க ஹோம்ஒர்க் மாதிரி பண்றீங்களா? நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் வந்து எப்படி பண்ணணும், அந்த மேக்ஸ் ஃபார்முலா வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? சூப்பர். புரியுது சார். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சார்.